திருப்பதி சேஷாசலம் வனப்பகுதியில் கடந்த 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி செம்மர கடத்தலை தடுக்க முயன்ற வனத்துறை அதிகாரிகளான ஸ்ரீதர், டேவிட் ஆகிய இருவரும் செம்மர கடத்தல் கும்பலால் படுகொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் ஆந்திர போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பாக கடந்த 2 ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் காண்டிபன். வணக்கம் காண்டிபன், இந்த தீர்ப்பால் ஆந்திர சிறையில் உள்ள தமிழர்கள் விடுதலையாக வாய்ப்புள்ளதா? இது குறித்து அங்குள்ள வழக்கறிஞர் என்ன சொல்றாங்க? அதாவது 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி அந்த 2 வனக்காவலர்கள் படுகொலை செய்யப்பட்ட, அதாவது செம்மர கடத்தல் கும்பலால் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இங்க ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையம், அதாவது திருப்பதியில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை சுற்றித் திரிந்த அப்பாவி தமிழர்களை அன்னைக்கு கைது செய்திருந்தாங்க. இது தொடர்பான வழக்கு விசாரணை செய்வதற்காக சிறப்பு நீதிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசா விளையாட்டு அரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரங்கத்தில் இந்த வழக்கை மட்டும் விசாரிப்பதற்கு தனி நீதிபதி அமைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த வழக்குடைய தீர்ப்பு இன்று வெளியாக இருக்கிறது. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, அந்த வழக்குல கைது செய்யப்பட்டவர்கள் அப்பாவிகள் என்றும், இவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் பொய் வழக்குகள் என்றும், கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பெயிலில் வர முடியாத, அதாவது ஜாமீனில் வர முடியாத வழக்குகள் போடப்பட்டிருக்கிறதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஆனால் இன்று நடக்கக்கூடிய அந்த இறுதி தீர்ப்பின் போது ஆந்திர மாநில அரசானது உரிய ஆவணங்களையும் உரிய எந்தவித ஆதாரங்களையும் கொடுக்க தவறி இருப்பதாகவும், இதன் மூலமாக அந்த 290 சிறையில் இருக்கக்கூடிய காலஸ்திரி, திருப்பதி உள்ளிட்ட சிறைகளில் இருக்கக்கூடிய 290 தமிழர்கள் விடுதலை ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. காண்டிபன், தீர்ப்பை முன்னிட்டு தமிழர்களின் உறவினர்கள் அங்கு வந்திருக்காங்களா? மேலும் தமிழக அரசின் வழக்கறிஞர்கள் தவிர உயர் அதிகாரிகள் அங்கு யாராவது இருக்காங்களா? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது குறிப்பா இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு 290 பேருடைய விடுதலை குறித்த தீர்ப்பு முக்கியமான ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இதுல கைது செய்யப்பட்ட 290 தமிழர்களுடைய உறவினர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க இன்னைக்கு காலையில 9 மணிக்கு அங்க ஸ்ரீனிவாசா விளையாட்டு அரங்கத்துல கூடி நின்று இந்த தீர்ப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த தீர்ப்போட சாராம்சம் என்னவா இருக்கும் அப்படின்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தூத்துக்குடியிலிருந்து திருப்பதிக்கு சாமி தரிசனம் பார்க்க வந்த ஒரு 10 தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த கைது செய்யப்பட்டவர்கள் செம்மரம் கடத்தியாக இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர், டாஸ்க் போர்ஸ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. ஆனா இதை விசாரணை செய்யறதுக்காக வேலூர் மாவட்டத்திலிருந்து உளவுத்துறை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டாங்க. உண்மையில் அவர்கள் சாமி தரிசனம் பண்ணவர்கள் என்றும், இந்த செம்மர கடத்தலுக்கும் இதற்கு சம்பந்தம் இல்லை என்றும் அவர்கள் நம்ம தமிழக அரசுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா தமிழக அரசு வழக்கறிஞர்கள் இப்ப தற்போது தமிழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் திருப்பதியில் இந்த வழக்குடைய தீர்ப்பை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. எதுக்காகனாக்கா, ஏற்கனவே 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது திட்டமிட்ட ஒரு செயல் என்று, அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வழக்கு தொடர்ந்து அதுவும் விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்நிலையில இதோட தீர்ப்பு இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆவலோடு எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறது.